திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தன்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவாணியன் அலகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடையப்பனே ஆவியோடாக்கை புரைபுரைகணிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுருள் கிடந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னம் மமதத்தன் கடலே திருப்பெரும் துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை இச்சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடைய நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையிலே இன்று 32வது கண்ணியை சிந்திக்க இருக்கின்றோம். 31, 32, 33 மூன்றையும் ஒன்றாக சேர்ந்து படித்து இதில் 32வது கண்ணிக்குரிய பொருளை திருவருளால் சிந்திக்க உள்ளோம். அந்நிலை போய் கண்டவியன் கட்டில் கருவிகள் ஈரைந்தொழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் போங்கருவியெல்லாம் புகுந்து ஏண்டி. இதிலே 32வது கண்ணி பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மருவும் வகை அங்கே மருவி. இந்த ஆன்மாவானது மூலாதாரத்திலிருந்தே மேல்நோக்கி பெருமான் அழைத்து வருகின்ற இந்த வேளையில் அறியாமல் மயங்கி கிடந்த உயிரை கண்டமாகிய இடத்திலே சேர்த்து அந்த கண்டமாகிய பெரிய வீட்டு பகுதியில் உயிர் சேர்ந்தபோது அறிகருவிகள் 5 தொழில் கருவிகள் 5 ஆக 10 கருவிகள் மட்டும் நீங்க ஏனைய 25 கருவிகளோடு அந்நிலையில் உள்ளது. இது கனவு நிலை என்ற பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மருவும் வகை அங்கே மருவி. இந்த ஆன்மாவானது முன்பு செய்த இருவினைக்கேற்ப முன்பு நனவின் கண் இன்ப துன்பங்களை நுகரச் செய்தவாறு கனவின் கண்ணும் இருவினை நுகர்ச்சி உண்டானதை அறிந்து அந்நுகர்ச்சியில் பொருந்தச் செய்து. இங்கே பெருமான் இந்த ஆன்மாவை அந்த இன்ப துன்பங்களோடு பொருந்தச் செய்கின்ற நிலையை உமாபதி சிவனார் நமக்கு அருளுகின்றார். அந்த 25 கருவிகள் செயல்படும் பொழுது கனவு நிலையிலிருந்து நுண்ணுடம்போடு சேர்ந்து இன்பத் துன்பங்களை நுகரும்.
அப்படி நுகரும் பொழுது அது முன்புள்ள இன்பத் துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி என்கின்ற வகையிலே முன்பு செய்த இருவினைக்கு ஏற்ப, எனவே ஆன்மாவானது அது செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அந்த வினை நுகர்ச்சியை சிவம் செய்ய வைக்கின்றது. இதற்கு நமக்கு திருவாசகத்திலே நிறைய பாடல்களில் நம்முடைய மணிவாசக பெருமான் அருளியுள்ளார். அதில் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். குலாப்பத்திலே 8ஆம் திருமுறையில் 40வது பதிகம் குலாப்பத்து. அதிலே 3வது பாடலில் என்பு உள்ளுருக்கி இருவினையை இடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதறிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்று அங்கே இருவினையை அவன் பெருமான் ஈடு அழித்து துன்பம் களைந்து நம்மை ஆட்கொள்கின்ற அந்த நிலையை நமக்கு கொடுப்பார். எனவே அந்த இருவினைகளை அதை நீக்க வல்லவன் பெருமான் ஒருவனே. இதை நம்முடைய திருமூல தேவநாயனாரும் அழகாக அவருடைய அந்த திருமந்திரத்திலே இந்த ஆன்மாவிற்கு இருவினை ஒப்பு வந்தால் குருநாதன் வருவான் என்பதை அழகாக காட்டுவார். 5ஆம் தந்திரத்தில் இருவினை நேரொப்பில் இன்னருட்சத்தி குருவென வந்து குணம் பல நீக்கி தருமெனும் ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே என்று இந்த இருவினைகள் நேர் ஒப்பு என்பது இங்கே இன்ப துன்ப அந்த நிகழ்வுகள் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் திருவருள் நினைவில் இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை. இன்னருட்சத்தி குருவென வந்து குணம் பல நீக்கி, அங்கே குருவாக வந்து நம்முடைய அந்த குணங்களை எல்லாம் நீக்கி ஞானத்தால் தன் செயலற்றால், இங்கே தன்னுடைய தன்முனைப்பு என்கின்ற வகையிலே ஆன்மாவானது பக்குவப்பட்டு நிற்கின்றது. ஒரு நல்ல நிலை. அந்நிலையில் அது சிவத்திற்குரிய குணங்கள் பதிகின்றது என்பதே சிவன் அவனாமே திரிமலம் தீர்ந்து மலங்களற்று அது பெருமானுடைய திருவருளோடு கலக்கும் என்பதை நமக்கு அந்த இருவினை நேர் ஒப்பாக ஆக வேண்டும் என்று குறிப்பிடுவார். நமக்கு பெரிய புராணத்திலும் பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலே அங்கே கல் மிதந்தது, எல்லோருக்கும் தெரிந்த அந்த வரலாறு. கல்லை கட்டி திருநாவுக்கரசு நாயனாரை கடலிலே விட அவர் சொற்றுணை வேதியன் என்கின்ற தூய்மொழி நெற்றமிழ் மாலையாகிய இந்த நமச்சிவாய பதிகத்தை பாட அது கல்லானது கடலினுள் மிதந்து வந்து அப்பர் பெருமானை கரையில் சேர்த்தது. எனவே கல்லும் தெப்பமாக மிதந்த அந்த நிலையில் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அவ் அனுபவத்தை
குறிக்கும் பொழுது இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவக் கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்தரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ என்று அழகாக அருளுவார். இது அவ்வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் என்பார். அப்படிப்பட்ட அந்த நிலை. இதற்கு நம்முடைய திருஞான சம்பந்தர் ஒரு அழகான பதிகம். நாம் இன்பத் துன்பங்களுக்கு நிறைய காரணங்களை சொல்லி இது இன்பம் இது துன்பம் என்று கருதி கொண்டிருப்போம். நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் திருஞான சம்பந்தர் அல்ல, திருநாவுக்கரசு நாயனாருடைய தேவாரத்திலே திரு ஆரூர் பதிகம். அது திருவாதிரை திருப்பதிகம். முத்துவிதானம் மணிப்பொற்கவரி முறையாலே என்ற பதிகத்திலே 9வது பாடலில் துன்பம் என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன என்று அழகாக ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில், துன்பம் நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நும்மை ஏத்து நாள்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழையப் பணியே என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் என்று இங்கே ஆரூர் பெருமானை எந்த நாட்களிலெல்லாம் தொழாத நாட்கள் உள்ளதோ அது துன்பம், அவனை ஏத்தும் நாட்களெல்லாம் இன்பம் என்று நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் குறிப்பிடுவார். அப்படி இந்த ஆன்மாவானது பண்டை இருவினையால் முன்புள்ள இன்பத் துன்பங்கள் மருவும் வகை அங்கே மருவி, ஆன்மாவானது கண்டத்திலிருந்து அடுத்த நிலையான ஓலக்க மண்டபமாகிய நெற்றி புருவத்திற்கு வருவதற்கு முன்பு அது முன்பு செய்த இருவினைக்கு தக்கவாறு இன்ப துன்பங்களை அங்கே சிவம் கூட்டுகின்றது. இந்த ஆன்மாக்களே செய்யவில்லை, சிவம்தான் இந்த ஆன்மாக்களை கடை தேற்றுவதற்காக இந்த நுகர்ச்சிகளை கொடுக்கின்றான் என்பதை நம்முடைய உமாபதி சிவனார் அழகாக காட்டியுள்ளார். நாம் அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.